ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வேலண்டைன்ஸ் டேக்கு எடுத்த சும்மா விளையாட்டா எடுத்த வீடியோ தான் இது. அவரை நான் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுவும் வீடியோ ஆன் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா எங்களுக்குள்ள ஒரு ப்ரப்போசல் நடக்கவே கிடையாது. நாங்க எப்படி லவ் பண்ணோம், எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. அ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணா புடிக்காது. என்னன்னாக்கா, ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஆ அது என்னன்னாக்கா, 40 வயசு ஆகப்போது, அங்கிள் ஆயிட்ட, உனக்கு எதுக்கு வேலண்டைன்ஸ் டே? உன் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகுது, இப்போ எதுக்கு வேலண்டைன்ஸ் டே? அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் டைரி மில்க் சில்க் தான் இவங்க சாப்பிடுவாங்களா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 40 வயசுல இருக்கிற அந்த அங்கிள்ஸ் எல்லாமே 90ஸ் கிட்ஸ். சரிங்களா? அந்த 40 வயசு தொட போற எல்லாருமே வந்து 90ஸ் கிட்ஸ் தான். ஆக்சுவலா லவ்வ ப்ரப்போஸ் பண்ணும்போது கார்டு, ரோஸு அதோட சேர்த்து டைரி மில்க்கையும் குடுத்து பழகுனது, ஃபர்ஸ்ட்டு குடுக்க ஆரம்பிச்சதே அந்த 90ஸ் கிட்ஸ் தான். சரிங்களா? இப்போ தான் வந்து டைரி மில்க் சில்க். அப்போலாம் வந்து இந்த ரூ. 5 ரூ. 10 டைரி மில்க் எல்லாமே இருந்தது. ஸோ, அப்பவே வந்துட்டு நாங்கலாம் வந்து குடுத்து பழகுனவங்க. அதனால அத குடுக்குறதுக்கு, அத வந்து அ இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு நெறையவே வந்து உரிமை இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, காலையில ப்ரப்போஸ் பண்றாங்க, ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்ன்றாங்க. அடுத்த நாள் இன்னொரு லவ்வுக்கு போயிடுறாங்க. ஸோ, இந்த காலத்திலயும் வந்துட்டு இவ்ளோ வயசுலயும் வந்துட்டு நாங்க எங்களோட லவ்வ வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். எங்களுக்கு இது புடிச்ச விஷயமும் கூட. இதனால உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ட் அவர வந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு அவர் என்னைய சினிமாக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. ஸோ, நான் அஜித்தோட ஃபேனு அதனால. அண்ட் சினிமா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஏஜ்ல இருக்கிற எல்லாரும் தான் நெறைய கப்புள்ஸ வந்து நான் நெறைய பார்த்தேன். அண்ட் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது 2 டேஸ் கழிச்சு தான் வந்தது. இன்னும் நெறைய பேர் வந்து நெறைய வைஃப்ஸ் எல்லாம் வந்து நெறைய பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுக்கும்போது எனக்கும் ஆசையா இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு நல்ல பெரிய கிஃப்ட் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்ப்போம் இனி வர காலத்துலயாவது குடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன். அண்ட் இனிமே வந்து இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா, ஏற்கனவே அவங்கலாம் எங்களுக்காக ஸ்டேட்டஸ் போட மாட்றாங்க, எதுவுமே பண்ண மாட்றாங்க. நீங்க இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னாக்கா, சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா இருக்கிறவங்களையும் கெடுத்துறாதீங்க. ஏன்னா, இப்ப நெறைய இப்ப 2கே கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த டேவும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. பட் இவங்க எங்களுக்காக ஏதோ ஒரு நாள ஞாபகம் வச்சிருந்து, அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சு, தெரிஞ்சு செஞ்சுட்ருக்காங்க. எங்களுக்கு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கூட நாங்க எதிர்பார்க்கல. அவங்க எங்களுக்காக போடுற ஒரு சின்ன ஸ்டேட்டஸ், அப்புறம் குடுக்குற சின்ன ஒரு ரோஸோ, ஒரு சின்ன சாக்லேட்டோ, ஒரு மல்லிப்பூவோ அவ்வளோதான் நாங்க எதிர்பார்க்குறோம். அதையும் கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்.